ராமாயணம். சீதா தேவி களங்கம் அடைந்தவள் என்பதை அயோத்தியில் உள்ளவர்கள் தானே கூறினார்கள். அதனால் அவர்கள் தூய்மையானவர்கள், புனிதமானவர்கள், கற்புடையவர்கள் தான் என்பதையும் அயோத்தி மக்களுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும். இந்நடத்தையை பற்றி மீண்டும் கேள்வி கேட்பது விசித்திரமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. இந்த அயோத்தி முழுவதும் விழா கோலத்தில் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. துயரமாக மாறிவிடக் கூடாது. ராமன் சீதையின் பிள்ளைகள் எங்கே? அந்த லவனையும் குசனையும் வெளியே அனுப்புங்கள். இந்த இடத்திலேயே அவர்கள் கதையை முடிக்கிறேன். இந்த இரு சிறுவர்களின் மரணத்தில் தொடங்கி உங்களுடைய அயோத்தி நகரம் முழுமையாக அழியப் போகிறது. அவன் அழைப்பது எங்களை, ஆகையால் நாங்கள் தான் அவனுக்கு பதில் கூற வேண்டும். நாங்கள் உங்களின் மகள் சீதையின் பிள்ளைகள், மன்னன் ராமனின் பிள்ளைகள், ரகு வம்சத்தை சேர்ந்த நாங்கள் தரும் வாக்கு இது. நாங்கள் இருவரும் வெற்றியோடு வருவோம். முடிந்தால் என்னோடு சண்டையிடுங்கள். நீ அழிவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீயும் உன் நாட்களும் சாம்பலாவதற்கு முன்னால் செய்த தவறுக்கு மன்னர் ராமரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடு. நிறுத்து. நான் இந்த அசுரர்களை எதிர்கொள்கிறேன். நீராயுதம். எதற்கு நம்மை கொல்வதற்கு இங்கு வர வேண்டும்? நம் அம்மா அயோத்திக்கு வரும் வேளையில் சீதையின் மீது யார் பழி சுமத்துகிறார்கள்? எதற்காக அவளை தீயில் இறங்க வேண்டும் என்கிறார்கள்? முறை அயோத்தியின் மன்னன் ராமன் மட்டும் இல்லை, மாறாக முழு அயோத்தியும் சீதாவை மனதார ஏற்றுக்கொண்டது. அனைவரும் முகத்திலும் எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருக்கிறார்கள். எல்லாம் நலம்தான் அக்கா. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படாதீர்கள். வேடிக்கையாக உள்ளது. நேர்மையானவர் என்று சொல்கிறார்கள், அவர் நீதிமானம். ஆனால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. திருவிழா, உற்சாகம், அனைத்தும் அனைத்தும் வெறும் கேலிக்கூத்து. என்ன கேலிக்கூத்து? மக்களாக இருக்கும் நம்முடைய மனதை ஏமாற்றும் கேலிக்கூத்து. யோசியுங்கள், இலங்கை வேந்தரான ராவணனாலேயே வெற்றி கொள்ள முடியாத அந்த ராமரை இந்த இருவரும் போரிட்டு வெற்றி பெற்றார்களா? இதில் முக்கிய கட்டமே இதுதான். ராமர் எதிர்த்தாரோ அவர்களுக்கு இங்கு வேள்விக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இங்கு லவன் குசன் முதலில் அனைத்து பெண்களின் மனதிலும் உரிமை எனும் நஞ்சை விதைத்தார்கள். அதே நேரம் அங்கு ராமர் வசிக்கக்கூடிய மந்திரிமார்களின் மனைவிகளை எல்லாம் அரண்மனைக்கு அழைத்தார். லவன் குசன் செய்த காரியத்திற்கு பாராட்டு மழை பொழிந்தார். சீதாவை அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்குள் இந்த விஷயத்தை அனைவருக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும். அயோத்தி மீண்டும் சீதா ராமனிடத்தில் நிச்சயம் கேள்வி கேட்கும்.